கழுத்து மேல கை வச்சா என்ன ஆயிடுது? சாவடிக்கணும்னு தானே வச்ச? இல்ல ஆ, அந்த எண்ணத்துல எல்லாம் நான் எதுவும் வைக்கல. பின்ன எப்படி செத்தான்? தாய்மை தாய்மையை விட சிறந்த ஒரு புனிதமான விஷயமே இல்லை. தாய்மை ஒன்று இருக்கிறதுனால தான் எல்லா உயிர்களும் அடுத்தடுத்த சங்கதிகளாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணிடம் அந்த தாய்மை அப்படிங்கிறது ரொம்பவுமே போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமானது. ஆனால் அதே தாய்மை அந்த பெண்ணிற்கு ஒரு கள்ள லெஸ்பியன் காதல்னால பொய்த்து போச்சு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இப்போ அப்படியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அப்படி ஒரு கன்றாவி காதலால் நடந்த ஒரு 5 மாத குழந்தையோட கொலை, அந்த வழக்கை பற்றி என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. மிகவும் கனத்த இதயம் கொண்டவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். நாம் ரீசண்டாக பிரியாணி அபிராமியோட வழக்கு பார்த்துருந்தோம். எல்லோருமே அபிராமிக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை ரொம்பவுமே வரவேற்றோம். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த கேஸோட வழக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம சேனல்லையே நான் போட்டிருக்கேன். அந்த வழக்குக்கே எல்லோருமே கொதிச்சு எழுந்தோம். தன்னோட காம இச்சைக்காக தான் பெத்த பிள்ளைகளை கொன்னுட்டு அந்த கள்ளக்காதனோட ஓட பார்த்தா. ஆனால் போலீஸார் வளைச்சி பிடிச்சி மறுபடியும் வந்து இப்போ ஆயுள் தண்டனையில் உள்ளே இருக்கான். அப்படியாக ஒரு வரிசையில் அதை விட கொடூரமான ஒரு கொலையை பண்ண ஒரு பெண்ணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை சாரி அவளை பெண்ணுன்னே சொல்ல முடியாது, படுபாதகி அப்படின்னு தான் சொல்லணும். நவம்பர் 4, 2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் ஒரு 3 மணி அளவு இருக்கும். அப்போ 25 வயதுடைய பாரதி அப்படிங்கிற பெண் தன்னோட குழந்தை பால் குடிக்கும் போது பொறை ஏறினதுனால மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கான் அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டில் எல்லோரையுமே கத்தி கூப்பாடு போட்டு கூப்பிடுறாங்க, வந்து பார்க்க சொல்கிறாங்க. இவங்க கூப்பிட்ட மாதிரியே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து பார்க்குறாங்க. அதே நேரம் பாரதியோட கணவர் 38 வயதான சுரேஷ் வீட்டுக்கு வராரு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இது போல தன் மனைவி சொன்னதுனால உடனே பதறி அடித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை எடுத்துகிட்டு போகிறார். அப்படி குழந்தையை எடுத்துகிட்டு போனப்ப அங்கே இருக்கிற மருத்துவர்கள் குழந்தை இறந்துடுச்சு, நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போதே இந்த குழந்தை உயிரோடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அங்கேயே அவரோட மனசு ரொம்பவே நொறுங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு ரீசனாக ஆல்ரெடி பால் குடிக்கும்போது பொறை ஏறினதா பாரதி தன் கணவனிடம் சொல்லியிருக்காங்க. மேலும் ஃபுட் பாய்சன் கூட ஆகியிருக்கலாம், அந்த ஒரு ரீசனால் இந்த இறப்பானது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் அப்போது போஸ்ட்மார்ட்டம் ஆனது நடத்தப்படலை. குழந்தை அப்படிங்கிற காரணத்தினால நேச்சுரல் டெத் அப்படிங்கிறனால தங்களோட விவசாய நிலத்திலேயே இந்த குழந்தைய நல்லடக்கம் செய்கிறாங்க. அவ்வளவுதானப்பா, இதில் என்ன தப்பு இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் நடந்த வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனால் தன்னோட மனைவி பாரதி குழந்தை இறந்ததற்கான துளி அளவு வருத்தம் கூட இல்லாத காரணத்தினால இந்த சுரேஷ் தன்னோட மனைவி பாரதியோட மொபைலை எடுத்து செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணும்போது தான் இதயமே நொறுங்கி வெடிக்கிற அளவுக்கான ஒரு உண்மை வெளியே வருது. அப்படி என்ன உண்மையானது வெளியே வருது, என்ன சம்பவமானது நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் பட்டனையுமே ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். டிகோ நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து
வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் சின்னட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த சுரேஷ். இவர் கூலி தொழிலாளியாக இருக்கார். இவருக்கும் பாரதி அப்படிங்கிற பெண்ணுக்கும் சிறிது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் திருமணம் ஆகுது. மேலும் இவங்களுக்கு 4 வயசுல ஒரு பெண்ணும் 5 வயதுல ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. ஆண் குழந்தை அடுத்து வேணும் அப்படின்னு ரொம்பவுமே ஆசைப்பட்டு, இது பொதுவாக எல்லா வீட்லையும் இருக்கிறது தான், பல வேண்டுதல்களுக்கு பிறகு ஒரு 5 மாதத்திற்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தையானது பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே குடும்பத்தில் இருக்க எல்லோருக்குமே பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ கொண்டாடினாங்க. மேலும் அந்த குழந்தைக்கு த்ருவ் அப்படின்ற பேருமே வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு இவங்க இந்த ஆண் குழந்தையை எதிர்பார்த்துருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆண் குழந்தை பிறந்தா உண்டியல்ல போடுறதுக்கு காணிக்கையா 1 லட்சம் வரைக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்பவுமே ஒரு ஆர்வமாக இருந்திருக்காரு. ரொம்பவுமே ஆசையா பிறந்த குழந்தைய அரவணைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இது வரைக்கும் எல்லாமே சரியாக தான் போய்கிட்டு இருக்கு. மிகவும் சந்தோஷத்தில் தான் குடும்பமே இருந்துச்சு. ஆனால் நான் இன்ட்ரோவில் சொன்ன அந்த நாள் வர்ற வரைக்கும், நவம்பர் 4, 2025 அந்த நாளோட இந்த சந்தோஷம் எல்லாமே அந்த குழந்தையோடையே குழி தோண்டி புதைக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குழந்தையோட இழப்பை சுரேஷால் தாங்கிக்கவே முடியல. ரொம்பவுமே ஆசையாக நினச்ச ஒரு குழந்தை கைக்கும் கிடச்சிது. ஆனால் அது ஒரு 5 மாதத்தில் கைவிட்டு போயிருச்சு அப்படின்னும் போது அவரோட இழப்பை யாராலையும் ஈடு செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பாதிப்புல இருந்து சுரேஷ் வெளியவே வரல. ஆனால் இதற்கு நேர் ஆப்போசிட்டா தன்னோட மனைவி பாரதி இருந்திருக்கா. ஆமாங்க, துளி அளவு கூட அவங்களோட முகத்துல நம்மளோட குழந்தைய இழந்துட்டோமே அப்படிங்கிற எந்தவித வருத்தமும் இல்லை, பெரியதா இல்லை. ஒரு தாய் குழந்தைய இழந்துட்டா அப்படின்னா அவங்க எவ்வளோ கதறி அழுவாங்க, எவ்வளோ ட்ராமாக்கு போவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பாரதி இருந்திருக்காங்க. ஸோ அதனால இந்த சுரேஷ் அவங்களோட குடும்பத்தார் எல்லோருமே நோட் பண்ணியிருக்காங்க. அப்போவே சுரேஷுக்கு ஒரு சந்தேகமானது எழுந்திருக்கு. மேலும் இந்த குழந்தையோட இழப்புக்கு கவலைப்படலை அப்படிங்கிறத விட அவங்களோட மொபைலில் பேசுறது, மெசேஜ் சாட் பண்ணுறது இப்படியாகவே இருந்திருக்காங்க. ஸோ இதனால ரொம்பவுமே கோபம் அடைஞ்ச சுரேஷ் இந்த பாரதி இல்லாத டைமில் அவங்களோட மொபைலை எடுத்து பார்க்குறாரு. அப்போது அவரோட இதயம் வெடிச்சே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான ஃபோட்டோஸ், வீடியோஸை பார்க்குறாரு. சரி, இதுலேயே பாதி பிணமான இந்த மனிதன் அடுத்து வாட்ஸ்அப் சேட்ஸ் பக்கம் போகிறாரு. ஸோ அப்படி போய் அந்த சேட்டுகளை பார்த்த இந்த சுரேஷ் அவருக்கு மிகவுமே அதிர்ச்சிகரமான விஷயங்கள் பல காத்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன வீடியோ, ஆடியோ, சேட் எல்லாமே பார்த்தாரு இவர். ஏன் இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட மனைவி பாரதியும் எதிர் வீட்டு பெண் சுமித்ரா 22 வயதான அந்த பெண்ணும் 2 பேருமே ஓரின சேர்க்கையில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஓரின சேர்க்கையை உறுதிப்படுத்தும் விதமாக நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸும் இருக்கிறதா தகவல்கள் இருக்குது. அதை பார்த்து நொறுங்கி போன இவருக்கு அந்த சேட் பக்கம் போனப்போ தான் பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வந்திருக்கு. என்னன்னா, இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. நீ என்னை கண்டுக்கிறது இல்லை, உனக்கு நான் முக்கியம் இல்லை, என் டிபியிலேருந்து என்னோடய ஃபோட்டோவை எடுத்துடு அப்படின்னு அந்த பெண் சுமித்ரா வாய்ஸ் மெசேஜ். அதுக்கு இந்த பெண் கெஞ்சி கெஞ்சி கேட்குறது. இதெல்லாம் பார்க்கும்போதே கன்றாவியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிற? நீ டிபில என் போட்டோ வைக்காத, எனக்கு பிடிக்கல. என்ன நம்ப மாட்டேச்சிட்டோ? உன் வாய்ஸ் கேட்க எனக்கு பிடிக்கல, சரியா? நீ ஃபர்ஸ்ட் மூடிட்டு என் போட்டோவை எரேஸ் பண்ணிடு. என்னையே நம்ப வச்சு ஏமாத்திட்டல எல்லாத்துக்கும். நீ செத்தாலும் என் லைஃப்ல நீ வரவே கூடாது. ஆமா, நான் உன்னை உண்மையை லவ் பண்றேன். நான் இது போல ஓரின சேர்க்கையே தவறு அப்படிங்கிற கோணத்தில் பேசலை. ஆனால் திருமணமான ஒரு பெண் மீது ஒரு ஆணுக்கோ இல்லை ஒரு பெண்ணுக்கே வந்தாலும் அது கள்ள தொடர்பு தான், கன்றாவியான காதல் தான். இதை யாராலையும் நியாயப்படுத்த முடியாது. ஒரு உயிரே போயிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்த சுரேஷுக்கு தன்னோட தலையில இடியே இறங்கின மாதிரியான ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஏன்னா இந்த வழக்கை படிக்கும் போது நமக்கே அப்படிதான் இருந்துச்சு. இப்படி கூட நடக்குமா? ஏற்கனவே இருக்கிற கள்ள தொடர்பு கொலைகளை தாங்க முடியல, இதுல இப்படியான கன்றாவி காதலால கொலைகள்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நமக்கு எழுது. ஏன் அந்த ஆடியோ மெசேஜில் இவங்க சண்டை போட்டிருக்காங்க? அந்த ஆடியோ மெசேஜுக்கும் இந்த குழந்தையோட கொலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த பாரதி சுமித்ராவுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. நீ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்ன நீ கண்டுக்கிறதே கிடையாது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் கிடையாது. உனக்கு உன் புருஷனும் உன் குழந்தையும் தானே முக்கியம், நீ அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்துக்கோ, என்ன விட்டுடு அப்படிங்கிறதுக்கான சண்டை தான் இது. ஏன்பா இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அவங்க தான் லவ்வர்ஸ் ஆச்சே. கன்றாவி கள்ளக்காதலர்கள் பண்றதே ஒரு ஏடாகூடமான கள்ளக்காதல். அடுத்த மனைவி இவங்க தொடர்புல இருக்கிறதே முதல்ல தப்பு. அதுல வேற நீ உன் புருஷன் தான் முக்கியமா உன் புள்ள தான் முக்கியமான சண்டை வேற அசிங்கமா இல்லை? இதுங்கெல்லாம் பெண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலப்படணும். முதல்ல அவங்கள பெண்ணுன்னு சொல்றது நம்ம கேவலப்படணும். இந்த வீடியோவானது பொது வெளியில இருக்கிறனால நான் ரொம்பவுமே மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த அளவு கூட மரியாதை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது இவங்களுக்குலாம். இந்த காரணத்துக்காக தான் இல்லை எனக்கு என் புருஷன் என் குழந்தைய விட நீ தான் முக்கியம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த குழந்தைய சைலண்டாக கொண்டு இருக்கா. இவ தாயே கிடையாது, நிஜமா மிருகத்தனமான ஒரு அரைக்கி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கன்றாவி காதலுக்குள்ள சண்டை வேற ஒரு கேடு. இந்த கன்றாவி காதலை வேற நிரூபிக்கிறதுக்கு ஒரு உயிரை கொண்டு, அதுவும் அந்த குழந்தை ஒரு வரப்பிரசாதமா வந்த குழந்தையா சுரேஷ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பாரதி அதை ஒரு துச்சமா எண்ணி கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாம 10 மாதம் சுமந்து பெற்ற தன் குழந்தைய ஒரு கன்றாவியான ஒரு விஷயத்துக்காக கொண்டு இருக்கா. இவளை ஒரு தாய் அப்படின்னு சொல்றதுக்கே என் வாயெல்லாம் கூசுது. தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொன்று புதைத்த பல பெண்கள்ல இப்போ இந்த பாரதி அப்படிங்கிற பெண்ணும் வரிசையில வந்திருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். இதையடுத்து சுரேஷ் தன்னோட மனைவி மேல சந்தேகப்பட்டு அவங்களோட அக்கம் பக்கம் இருக்கிற ஆளுங்க கிட்ட காமிச்சதா சொல்லப்படுது. இதனால இந்த விஷயம் அறிந்த இந்த பாரதி தன்னோட வீட்டுக்கு தன்னோட கணவன்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி போயிருக்காங்க. சுரேஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன்னோட மனைவி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. இதை தெரிந்த சில பேர் சுரேஷோட மனைவி பாரதி கிட்ட சொல்லியிருக்காங்க போல. அவங்க உடனே நீ எங்க இருக்க, நீ ஏன் அங்க போன, நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு எல்லாமே சொல்றேன் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் கால் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க. அதே கால்லையே சுரேஷ் கேட்குறாரு, என் பிள்ளைய என்ன பண்ண, என் குழந்தைய என்ன பண்ண அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்ற விதம் அந்த ஆடியோவை கேட்கும் போதே ரொம்பவுமே பதறுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஆடியோவை கேளுங்க. ஹலோ, எங்க ஸ்டேஷன் கிட்ட வளமாங்கலையா? உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவங்ககிட்ட பேசணும், நேர்ல பேசணும். அதான் சொல்ல போன்ல நேர்ல பேசுறது தானே, போன்ல பேச அவன் சின்னதாக. சரி, நான் செஞ்சது தப்பு தான். சரியா? என்ன தப்பு? நான் ஏதோ கோவத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் அது ஏதோ கோவத்துல ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். சொல்ல. ஹலோ, இனிமே அப்படிதான் பண்ண மாட்டேன். இனிமே மன்னிச்சிடு. இனிமே என்ன சொல்ற அதுதான் கேட்டு நீ போயிடுறேன். என் பையன் இனிமே நீ என்ன சொல்ற நான் இப்ப எனக்கு பையன் இல்ல, பையனை என்ன பண்ண நீனா? அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன அடி என்ன அடிச்சுக்க. பையனை என்ன பண்ண நீனா? என்ன பண்ண பையன் பால் குடிச்சிட்டு போட்டான் கீழே. சும்மா லேசா தான், அப்ப கொஞ்சம் இரும்புல வந்துச்சு, அவனுக்கு தலைக்கு ஏறிச்சு. அதுக்கப்புறம் நான் கழுத்து மேல கை வச்சிருந்தேன். கழுத்து மேல கை வச்சா என்ன ஆயிடுது? சாவடிக்கணும்னு தானே வச்ச?
அந்த எண்ணத்துல எல்லாம் நான் எதுவும் வைக்கல. பின்ன எப்படி செத்தான்? நான் எப்பவும் பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சோம். நீயும் பார்த்து தானே எப்பவும் பிடிக்கிற மாதிரி தானே பிடிக்கிறோம். நான் சரி, இப்போ பையன் எப்படி செத்தான்? நீ அழுத்தல. மாமல்ல தான் பால் குடிக்கும் போது இருமுவான். பின்ன இப்போ எப்படி டாப்பான உயிர் போயிடுச்சு? தலைக்கேடுச்சு இல்லையா? சரி, இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா இனிமே நான் நீ என்ன சொல்றது நான் கேக்குறேன். நீ என்ன சொன்னாலும் நான் என்ன சொன்னா நீ கேக்குறன்ற பிரச்சனை இல்லை. எனக்கு என் பையன் வேணும். அதுக்கு என்ன பிரச்சனை? நீ உண்மையை சொன்னாக்க நான் என்ன பண்றது இல்ல. சரி, நீ வா, நேர்ல வா, நான் சொல்லு. நீ போன்ல சொல்லு. நீ உண்மைய என் பையனை என்ன பண்ணேன்னு சொல்லு. நான் சைலண்டா வந்துடுறேன். எனக்கு உண்மையை சொல்லணும் நீனு. சரி, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். நான் சொல்ல. சரியா? நீ அதுக்கு உன் கால நான் உன் காலில் கூட நான் விழுறேன். சரி, உண்மையை சொல்லு. அதான் உன் காலில் கூட நான் விழுறேன். நீ என்ன வேணாலும் எனக்கு ஒண்ணு. நீ அடியான அடி, என்ன சாகடிச்சு கூட நான் அதை ஏத்துக்கிறேன். சரியா? உண்மையை சொல்லு. என்ன பண்ண பிள்ளை அதை மட்டும் சொல்லு. நான் சைலண்டா வந்துடுறேன். நான் சொல்றேன். சொல்லு. உங்க அண்ணன் அடிச்சான், அந்த ஒரு கோவம் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு சாகடிச்சிடு அப்படின்னா. யார் சொன்னது? வாய்ஸ் ரெக்கார்ட்ல யார் சொன்னது சாகடிக்க சொல்லு? யார் சொன்னது? நீ வயசுல அந்த போன்ல வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் கேட்டுக்கு தானே? சரி. யார் சொன்னாங்கன்னு சொல்லு. நீ உண்மையை சொன்ன மட்டும் தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். சொல்லு. வந்துடுறிய? நான் உன்னை ஒன்னும் கம்பல் பண்ணல. நடந்ததே சொல்லு, நான் வந்துடுறேன். நிஜமா வந்துடுறியா? சுமித்ரா சொல்லிருந்து. சுமித்ரா சொன்னாலா? என்னன்னு சொன்னா? நான் பேசுறதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கன்னு தெரியும். நான் என்ன பண்ணல. நீ உண்மையை சொன்னா நான் வந்துடுறோம். அதான் சொல்றேன்ல வாங்க அப்படின்ட்டு. ஏன் வரமாட்டேன்ற இப்போ? சரி, நான் வரேன். குழந்தை நீ எப்படி கொன்ன? சொல்றேன். சொன்னாதான் வருவோம். நீ சொல்லனா வரமாட்டோம். இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லின்னு தானே இருக்கிறேன். இவ்வளவு தூரம் வெளிப்படையும் உங்ககிட்ட நான் பேசுறேன் இன்னைக்கு. சரி, குழந்தை நீ எப்படி கொண்டான்னு சொல்லு, நான் வரேன். ஏன்னா எனக்கு உண்மை தெரியல. இல்ல உண்மை தெரியணும் இல்ல எனக்கு. அதான் உண்மையை தெரியணும்னா சொல்லிடுறாங்களா? சொல்லு, போன்ல சொல்லு. எனக்கு அப்பதான் எனக்கு மனசு ஆறும். போன்ல சொன்னா மனசு ஆறுமா? நேர்ல வந்தா பாவம் வரும். போன்ல சொல்லிடு. சொல்லு, அது பார்த்து அங்கே தீர்த்து சொல்லு. பாவம் வரதேக்குமா பார்த்தா பெத்து பிள்ளைவே எவ்வளவுக்கோ ஒருத்துக்காக 10 பெத்து பிள்ளை சாப்பிடுறதுக்கு பாவம் வர மக்குமா வந்த வீட்டுக்கார முன்னாடி நீ சொல்றது இருக்குதா உங்களுக்கு? என்ன ஏதான ஒண்ணு சொல்லு. நான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கு ஆகுறதில்ல. சொல்லிடு. இந்த மாதிரி என்ன ஒண்ணு பண்ணலாம். பக்கத்துல அவங்க சொல்றாங்கன்னால சொல்லுமாண்ணா. நீ என்ன பண்ண அதை மட்டும் சொல்ல.
அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கிறதுக்காக நான் எதுவும் சொல்லல அவங்க கிட்ட. இப்போ இப்போ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம மனசாட்சி தொட்டு சொல்றேன். அப்ப வந்து நான் சாவடிச்சிட்டேன். எப்படி சாவடிச்ச? ஒண்ணும் பண்ணல, எதுவுமே பண்ண வேணா வாய மேல வச்சு அவ்வளவுதான். வாய மூச்சை பிடிச்சி சாவடிச்சிட்ட. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியும் ஏன் உங்க இதயத்தை கல்லா ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடியோவை கேளுங்க அப்படின்னு. கண்டிப்பா இப்ப குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க எந்த தாயுமே கண்டிப்பா இந்த ஆடியோவை கேட்டுற முடியாது. அந்த அளவுக்கு அந்த பெண் சொல்லக்கூடிய விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. அந்த ஆடியோ கால்லையே இந்த பாரதி எதிர் வீட்டு சுமித்ரா தான் இந்த குழந்தைய கொல்லவே காரணம், அவ தான் சொன்னது அப்படின்னு அவங்க கன்ஃபஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் வாயை பொத்தி மூக்கை பொத்தி தான் கொலை செய்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை அவங்க சொல்லும் போதே இந்த சுரேஷோட குரல் ரொம்பவுமே மெலிஞ்சு போச்சு. அப்போ என் புள்ள, அப்போ போன என் குழந்தை வருமானு அவர் கேட்குறாரு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லணும். பொதுவாக ஒரு ஆண் வாழ்க்கை பூரா துணையாக வரப்போகிறது இந்த மனைவி தான் அப்படின்னு தன்னோட குழந்தைகளை, தன்னோட மனைவி, அதாவது அந்த குழந்தைகளை பெத்த தாய், அவங்க கிட்ட தான் ரொம்ப நம்பிக்கையாக விட்டுட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட தாயே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் இந்த உலகத்தில் யாரை தான் நம்புறது அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைய தன்னோட தாயை விட யாராலையுமே சிறப்பாக பார்த்துக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இயற்கைக்கு நேர்மாறான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது ரொம்பவுமே மனவேதனை தான் அளிக்குது. இதையடுத்து நவம்பர் 5, 2025 புதன்கிழமை அன்னைக்கே இந்த குழந்தைய அடக்கம் பண்ண அந்த குழந்தைய மீண்டும் தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் ஆனது பண்ணுறாங்க. ஏன்னா இது கேஸ் ஆகிடுச்சு, மர்டர் கேஸாக ஆகிடுச்சு. ஸோ எவிடன்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரொம்பவுமே முக்கியம். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருந்தால் தான் பாரதிக்கு எதிரான எவிடன்ஸை நாம் சப்மிட் பண்ண முடியும். என்னதான் கொலையாளி நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாலும் ஸ்டேட்மெண்ட்டாக எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஏற்றார் போல எவிடன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ரீசனால் இந்த குழந்தைய தோண்டி எடுக்கிறாங்க. மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் ஆனது கண்டக்ட் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயுமே இந்த குழந்தை கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு திணறல் காரணமாக தான் இறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் பாரதி சொன்ன விஷயத்துக்கு ரொம்பவுமே ஒத்து போகுது. எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ இதையடுத்து இந்த படுபாதகி பாரதியை நவம்பர் 6, 2025 போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. அந்த விசாரணையில் பாரதி தன்னோட கணவன் சுரேஷிடம் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஒத்துக்கிறாங்க. மேலும் இந்த சுமித்ராவோட தனக்கு இருந்த அந்த கன்றாவி காதலை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த கன்றாவி காதலுக்கு இந்த பச்சிலம் குழந்தை இடையூறா இருந்தது, அதனால தான் நான் கொன்னு இருக்கேன் அப்படிங்கிறதையுமே ஒத்துருக்காங்க. மேலும் இந்த பாரதியும் சுமித்ராவும் கடந்த 3 ஆண்டுகளாக இப்படியாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னும் கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க. என்னப்பா 3 வருஷமா நடந்திருக்கு, அவங்க வீட்டில் யாருக்குமே சந்தேகம் வரலையா? புருஷங்காரன் என்ன பண்ணா அவன் மேலேயும் தப்பு இருக்குன்னு சில பேர் பாயிண்ட்டை தூக்கின்னு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா, இது ஆல்ரெடி அவங்க வீட்டாரும் கேட்டிருக்காங்க, கணவர் சுரேஷும் கேட்டிருக்காரு. அப்போலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறோம், நீங்கள் தப்பாக ஏன் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு பாரதி தன்னோட நெஞ்சில் சுமின்னு டேட்டு குத்துற அளவுக்கு இவங்களோட தொடர்புன்னு சொல்ல முடியாது, அந்த கன்றாவியான கள்ளக்காதல் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களோட இந்த தொடர்பு எவ்வளோ வலுவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஆதாரங்களை கலெக்ட் பண்ண போலீஸ் நவம்பர் 7, 2025 அன்னைக்கே 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. மேலும் ஜுடிஷியல் கஸ்டடியில் ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது போல் ஆல்ரெடி நடந்த வழக்குகளில் கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையானது இங்கேயும் கிடைக்கும். அதை விட கொடூரமாக கிடைச்சாலும் எல்லோருமே சந்தோஷம்தான் படுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படுபாதக செயலில் தான் இவளுங்க ஈடுபட்டிருக்காளுங்க. சுரேஷுக்கு எப்போ இந்த சந்தேகமானது முதல் முறையாக வந்ததோ அப்போவே அவர் இவங்களோட மொபைலை இப்போ செக் பண்ண மாதிரியே செக் பண்ணியிருக்கலாம்.
அப்படி செக் பண்ணியிருந்தா அன்னைக்கே இவளுங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறி இருக்கும். கண்டிப்பா இந்த ஒரு இழப்பானது நடந்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. ஆனா இன்னொரு பக்கம் கூலி தொழிலாளி தன் குடும்பத்துக்காக உடல் வருத்தி ஓடோடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சுரேஷுக்கு ஒரு நல்ல பரிசு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்காங்க கன்ஃபர்ஸில் இன்னொன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னை கண்டுக்கிறதும் இல்லை, என் மேலே பாசமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த பாரதி. பொதுவாக இந்த மாதிரி மாட்டக்கூடிய எல்லா பெண்களும் அவங்க மேலே தப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுபோல் பல பெண்கள் சொல்லக்கூடிய பல வழக்குகளை நான் பார்த்துருக்கேன். தன்னோட கணவரை மேலே பழியை தூக்கி போட்டுட்டா இவங்களை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். என்னதான் கணவர் கண்டுக்காமல் குடும்பத்துக்காக ஓடோடி உழைச்சாலுமே பெண் இன்னொருத்தனை தேடியோ இல்லை இன்னொருத்தைய தேடியோ போகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த விஷயத்த ஆண் செஞ்சாலும் தப்பு தான், பெண் செய்தாலும் தப்பு தான். ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் காணிக்கையாக போடுறதுக்கு மட்டுமே சேர்த்து வச்ச ஒரு நபர் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கல, என்னையும் நல்லா பார்த்துக்கல அப்படின்னு சொல்கிறத எந்த வகையில் நியாயம்? அதை எப்படி நம்ம ஒத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அங்கே என்ன நடந்தது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு குழந்தைக்காகவே இவ்வளோ மெனக்கெடுற மனுஷன் எப்படி தன்னோட மனைவியை பார்த்துக்காம விடுவார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு இங்கே எழுது. அப்படி இந்த கருமாந்திர புச்சதங்களுக்கு ஒரு கருமாந்திர காதல் இருக்குது அப்படின்னா அதை வீட்டில் சொல்லிட்டோ இல்லை கணவர்கிட்ட சொல்லிட்டோ டீசெண்டாக விலகி இருக்கலாம். இதை தான் நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்கிறோம். ஆனால் எப்படி ஒரு கொலையை செய்துட்டு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை வச்சு தைரியமாக இறங்கி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. இவங்கெல்லாம் நியூஸ் சேனல்ஸை பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆமாம், இவங்களுக்கு தான் அவங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நேரம் பத்தலைன்றதுனால தானே சண்டை வருது. அப்போ இவங்கெல்லாம் எங்கேருந்து நியூஸ் பார்க்க போகிறாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அப்படி இவங்க நியூஸ் சேனல்லாம் பார்க்குற ஆளாக இருந்தால் இது போல் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கே அச்சப்பட்டிருப்பாங்க. ஆனால் அச்சப்படாமல் தைரியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறதே தெரியல. எனக்கு என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. பொது வெளியாக இருக்கிறனால எதுவுமே நம்மளால் பேச முடியாமல் இருக்குது. இந்த பாரதியோட கணவர் சுரேஷ் ஒரு பேட்டியில் சொல்கிறத நான் பார்த்தேன். இந்த சுமித்ராவோட மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 ஆண்கள் கிட்ட தன்னை கொலை செய்யறதுக்காக சாட்ஸ் ஓடி இருக்கு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்றாரு. அது உண்மையா, எந்த லெவல்ல அது இருக்கு, என்ன இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். பண்றதே மிகப்பெரிய தவறு. இதுல குழந்தைய கொலை பண்ணணும்னு நினைச்சதே அதை விட மிகப்பெரிய தவறு. பாரதியோட கணவனையும் கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இதெல்லாம் உருப்படுறதுக்கான வழியா? இதுங்களாம் உருப்பட போகுதா? உருப்படவே உருப்படாது. இப்போ ஜெயிலில் போய் உட்கார போகிறாங்க. யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு கரெக்டாக பாரதியோட கணவர் சுரேஷ், அவரோட அண்ணன், அவரோட அக்கா, இவங்க எல்லோருமே வெளியே போன டைமாக பார்த்து இந்த வேலையை 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நான் பால் கொடுக்கும்போது பொறக்க ஏறிச்சு அதோட மயங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஒரு ஊரையே நம்ப வச்சிருக்கா இந்த படுபாதகி பாரதி. குழந்தைகள்லாம் லேசா சினுங்குனாலே தாய்மார்கள்லாம் பதறுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு குழந்தைய துடிக்க துடிக்க மூச்சை அடக்கி மூச்சை நிப்பாட்டி கொலை பண்ண ஒரு எண்ணம் வருது? அதை எப்படி பண்ணா? அது மட்டும் இல்லாம அதை பண்ணும்போது சிறிதளவு கூட குற்ற உணர்ச்சி இல்லையா? சரி பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்கு அடுத்தும் குற்ற உணர்ச்சி இல்லை. இவன் அந்த சுமித்ரா பின்னாடி தான் போயிருக்கா, அவளோட சேட்டிங்கும் மெசேஜும் பண்ணியிருக்கா. அதனால தான் சுரேஷுக்கு டவுட் வந்து இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படி இப்படி ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் தான் 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தைய கொன்னுட்டு எப்படி இவ்வளோ நிம்மதியாக இந்த பாரதியால் இருக்க முடிஞ்சது அப்படிங்கிறதே சுத்தமாக தெரியல. அதனால தான் நாம் இதை சொல்கிறோம் படுபாதகி அப்படின்னு. ஏற்கனவே இருக்கிற கள்ள தொடர்பு வழக்குகளை எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. இதில் இந்த மாதிரியான கன்றாவியான ஒரு கள்ள தொடர்புகள் வரும். அந்த வழக்குகள் வேற நடக்குமா? அதற்கு வேற கொலைகள் நடக்குமா? அப்படியான கேள்விகள் தான் இப்போ எல்லோரோட மனதிலுமே இருக்குது. மேலும் இந்த சுமித்ரா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் நம்ம கேட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா என்னவோ உண்மையான காதலனிடம் சண்டை போடுற மாதிரி அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது. அதை கேட்கும் போதே ரொம்பவுமே ஒரு எரிச்சலை தான் கிளப்புது அப்படின்னு சொல்லணும். இவ்வாறான குற்றங்கள் ஆரம்பத்திலிருந்தே தடுக்கப்படணும். அதற்கு அரசு
என்ன முடிவு பண்ணணுமோ அதை தக்க நடவடிக்கைகளை எடுக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சா மட்டும்தான் இது வளராம இருக்கும். இந்த மாதிரியான ஓரின சேர்க்கையை அரசு அனுமதிச்சிருக்கு, அது ஓகே. ஆனா இது கள்ள தொடர்பா இருக்கு, அதனால பல கொலைகள் ஆகுது அப்படின்னா அதை யாராலுமே ஏற்க முடியாது, ஏற்கவும் கூடாது. குற்றம் யாரு எதுக்கு எப்ப பண்ணாலுமே அது குற்றம் தான், அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த உறவுல இருந்து பேசி சுமூகமா விலகி போயிடுங்க. இது மாதிரியான கொலைகள் கம்மியாகும். மேலும் அவங்களும் அவங்க லைஃப்பை பார்ப்பாங்க, நீங்களும் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த முட்டாள் பாரதி சுமித்ரா மாதிரி தங்களோட லைஃப்பை கெடுத்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே தான் போய் உட்காரணும். மேலும் இது சம்பந்தமாக அரசு என்ன நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இது மாதிரியான ஒரு வழக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவானது ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கேஸ் அவங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இது எல்லோருக்குமே ஒரு புதுசாக தான் இருக்குது. மேலும் இந்த வழக்கை பற்றின உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லோரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். மேலும் பல வழக்குகளை இது போல் நம்ம பார்க்க இருக்கிறோம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதிபாபு. நன்றி.